ஹாய் மக்களே, வெல்கம் டு அலிமா ஸ்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெகட்டி ஒயிட் சாஸ் பாஸ்தா ஸ்பெகட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆயில் அண்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஸ்பெகட்டியை போடுவோமா? ஐயோ, கீழே விழுந்துருச்சு. சரி ஓகே, கரெக்டாக போடுவோம். ஓகே, போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். ஓகே, இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வேகலை, அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இப்படி வேக வைப்போம். மெயினாக பட்டர் வேணும் மக்களே, சரிங்களா? பட்டர், கார்லிக், ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ். ஆரிகானோ இல்லை நம்மள்கிட்ட, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லை. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக பெப்பர் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுப்பா. சரி, வெயிட் பண்ணுவோம், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று மைதா மாவு தேவை. மைதா அண்ட் மில்க். ஓகே, இந்த ஸ்பெகட்டி சைட் பை சைட் வேகட்டும். நம்ம இந்த இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பட்டர் அப்படி சைட்டில் கறிக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு கார்லிக், லைட்டாக ஆனியன் நிறைய போட்டுக்கணும். இந்த பட்டர், கார்லிக் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா கிண்டினோன்னா வாசம் சும்மா அவ்வளோ வாசமாக இருக்குது. அந்த கார்லிக் அண்ட் பட்டர் நல்ல வாசமாக இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணோம். நம்ம இதோட கொஞ்சம் லைட்டாக மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறும். அப்படியே அப்படியே திக்னஸாக இருக்கும். ஸோ நம்ம இதோட மில்க் ஆட் பண்ணுவோமா? தெரியுதா அந்த டெக்ஸ்சர்? தெரியுதா? லைட்டாக அப்படியே திக்னஸாக இருக்கிறது. ஸோ இதோட நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். ஓகே, மில்க் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மில்க். ஓகே, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் அப்படியே அந்த டெக்ஸ்சர் நல்ல ஒரு திக்னஸாக ஆகும். அந்த திக்னஸ் ஆன ஸ்டேஜில் நம்ம ஸ்பெகட்டி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுவோம். ஓகே, உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட சீஸ் இல்லை. ஸோ அதனால் சும்மா அப்படியே லைட்டாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா அப்படியே திக்னஸ் ஆகிடுச்சா? இன்னும் திக்காகணும். இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு, இன்னும் திக்காகணும். ஓகே, இது நல்லா திக்னஸ் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெகட்டி ஆட் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பெப்பர்.
பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியா வந்துருச்சு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆனா மைதா ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி சீஸ் இருந்தால் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலாம். நம்மகிட்ட சீஸ் இல்லை, ஸோ அதனால பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அவ்வளோதான், டன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வேற பிளேட் நம்ம மாற்றியாச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே, நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், இது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே, நல்லா டேஸ்டா இருக்கு. அவ்வளோ ருசியா இருக்கு. ஓகே, இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது நம்ம கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம், என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்ப்போமே. லெட்ஸ் கோ. ஹலோ மக்களே, தூங்கி இருந்தவனை உசுப்பி ஸ்பெகத்தி செஞ்சேன்னாங்க. இது என்ன ஸ்பெகத்தினே தெரில மக்களே. என்ன பாருங்க, இது ஸ்பெகத்தியா இல்லை மக்கத்தியான்னு தெரில. சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்கிறேன். ஓகே தான் மக்களே, சாப்பிட்லாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஏதோ ட்ரை பண்ணதுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாவது உரப்பு சேருங்க, உரப்பே சுத்தமாக இல்லை. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலைன்னா அப்புறம் ஏன் கொடுக்குறிய? ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே பாய். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம ஹஸ்பண்ட் ரிவ்யூ கேட்டாச்சு, ஆனால் மோசமான ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, பாய். அன்டில் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. வீடியோ பார்த்துட்டு அந்த லைக் பண்ணிட்டா போதும். ஓகே பாய். அந்த நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிடுங்க, அப்போதான் நான் வந்து டெய்லி போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.